Hi, vanakkam. Welcome back to WinTrader. Welcome back to my channel. எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்கணும், எந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணோம், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணோம், அது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader உங்களுக்கு காட்டி கொடுக்கும். 13 இயர்ஸாக நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதில் 13 இயர்ஸில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெய்லி 2000 to 5000 ப்ராஃபிட்டு மினிமம் 1 ஹவரில் ஏர்ன் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும், எது ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண இன்றைக்கி மொமெண்ட் கிடைக்கும், அது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஓகே, ஏதாவது டெமோ பார்க்கணுன்னா நம்ம ட்ரேடிங் ரிலேட்டட் உங்களுக்கு டைரெக்டாக என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம். 8139039994 சீமா கிருஷ்ணா. ஓகே, இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிற சார்ட்டு வந்து நிஃப்டி சார்ட்டு, செகண்ட் நிஃப்டி இண்டெக்ஸு ஃபியூச்சர், அது ரெண்டுமா இருக்குது. அது இல்லாத நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி கேஷ், இது இல்லாத கமாடிட்டி மார்க்கெட் அப்போலோ டயர்ஸ் இன்றைக்கி சார்ட் இன்றைக்கி மொமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் இன்றைக்கி லைவ் காட்ட போகிறது க்ரூட் ஆயில். அது வந்து சில்வரு ஒரு ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜியில் ஈவினிங்கில் உங்களுக்கு ஏர்ன் பண்ண ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, மினிமம் மார்ஜின் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ணலாம் இந்த சில்வரில் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஈவன் ஜாப் பர்சன் உங்களுக்கு மினிமம் மார்ஜினில் தைரியமாக ஏர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி சில்வர். ஓகே, எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ எண்டு வரை வாட்ச் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிஃப்டி பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கார்னரில் உங்களுக்கு லைவ் ரேட் பார்க்க போகிறது. அதுக்கு வந்து இந்த டே பிரேக்கர் லைனில் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுது. இந்த க்ரீன் கலர் அப்பாரு பைசிக்கில், ரெட்டு கலர் செல்லு. ஓகே, இன்றைக்கி டோட்டலு மார்க்கெட்டு ஃபுல்லு மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்தேன். அப்ராக்சிமேட்டு 2:30க்கு அப்புறம் மார்க்கெட்டு மேலே போயிட்டேன். ஓகே, இது வந்து இந்த க்ரீன் கலர் அப்பாரு வந்து பைசிக்கிளில், இந்த ரெட்டு கலர் செல் சிக்னலில், இது ரெண்டும் வரும்போது உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டஸ்ட் சிக்னல் எல்லா டீட்டெயில்ஸுமே மேலே கீழே வரும். ஓகே, சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ட்ரேடிங் எடுக்கணும், சிக்னல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு எடுக்கணும்னா உங்களுக்கு கேண்டில் கலரை கீழே வந்து அந்த வால்யூம் பார், ஃபஸ்ட்டு மெயின் கன்ஃபர்மேஷனுக்கு கீழே வந்து வால்யூம் பார், அதுக்கப்புறம் ப்ரைஸன்ஸ் பை ஜோன். ஓகே, கீழே வால்யூம் பாரில் க்ரீன் கலராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி பை ஜோனில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார் சார்ட் உங்களுக்கு செக் பண்ணிட்டா இதில் எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து சைடுவே இண்டிகேஷன். அந்த மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறது முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியணும்னு இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அது சைடுவே இண்டிகேஷன் எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு செக் பண்ண போகிறது. அது சைடுவே மார்க்கெட்டு, அந்த சைடுவே மார்க்கெட் செக் பண்ணிட்டா மார்க்கெட்டு இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே வந்து மார்க்கெட்டு மார்னிங்லேயே நல்லா கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பை கொடுத்தது அப்புறம் கொஞ்சம் மேலே ஃபஸ்ட் டார்கெட் ஒரு 40-50 ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் போயிட்டேன். அந்த ரிவர்ஸ் போகும்போது ஏதாவது உங்களுக்கு பைசிக்கிள் எடுத்துட்டா மார்க்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போகும்போது டைமில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒயிட் கலர் கேண்டில் அந்த ரிவர்ஸ் சிக்னல் வரும்போது உங்களுக்கு டைரெக்டாக இந்த சாஃப்ட்வேர் அலர்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிக்னலும் காட்டி கொடுக்கும். இந்த கலர் சேஞ்சு அந்த சைடு ஐடென்டிஃபிகேஷன் அந்த கலர் சேஞ்ச் வரும்போது உங்களுக்கு தைரியமாக எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ளூ கலரு இதெல்லாமே சைடு ஐடென்டிஃபிகேஷன் தான். இந்த ஒயிட்டு ப்ளூ கலரு இதெல்லாமே சைடுவே மார்க்கெட். சைடுவே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியமாக எப்படி ரிவர்ஸ் போகும், எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் போகுதுன்னு நல்லா உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் WinTrader மார்க்கெட் உங்களுக்கு நல்லா காட்டி கொடுக்கும் ட்ரேடிங். ஓகே, இதெல்லாம் நிஃப்டி இண்டெக்ஸிலும் இந்த மாதிரி தான். மார்னிங்கில் சிக்னல் பை சிக்னல் வந்துட்டு கன்ஃபார்ம் கிடைக்கலையே, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு செல்லு வந்ததுக்கப்புறம் கீழே வந்து அந்த சப்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கீழே போயிட்டுருக்கேன். ஓகே, இது லாஸ்ட்டு க்ளோசிங்கில் மார்க்கெட் 2:30க்கு அப்புறம் பை சிக்னல் வந்துட்டு கொஞ்சம் மேலே போகுது. ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் மார்னிங்கில் ஒரு செல் சிக்னல் எடுத்துட்டாலே உங்களுக்கு போதும், நல்லா ப்ராஃபிட் கிடச்சிட்டேன். ஓகே, சேம் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான். பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சரும் உண்டு, அந்த ஆப்ஷன் ஃபியூச்சரும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸும் ஃபியூச்சர் ரெண்டுமே உங்களுக்கு காட்ட போகிறது. இந்த ஃபியூச்சரில் பார்த்துட்டா தெரியும். எஸ்டர்டே பை செல் சிக்னல் கண்டினியூஷனாக இருக்கு. இந்த சப்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 42,984 மார்க்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிட்டு 42,505 வரை போயிட்டார். ஓகே, அந்த மாதிரி இண்டெக்ஸில் அந்த மாதிரி தான். மார்னிங்கில் ஒரு 9:30க்கு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் 42,830 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லா கீழே போயிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 300 பாயிண்ட்ஸ் நல்லா கிடைச்சிட்டேன் மார்னிங்கில். ஓகே,
சேம் இந்த மாதிரி அப்போலோ டேஸ்ட்ல மார்னிங்லேயே மார்க்கெட் பை போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கு நல்ல மார்னிங் மொமெண்ட் ஸ்டாக்கு ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு எப்படி earn பண்ணணும்னு தெரிஞ்சா நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஸ்கேனர் எப்படின்னா மார்னிங்ல இருந்து சிக்னல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பை ஏது சோர்ஸ் அப்படி இந்த வாட்ச் லிஸ்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா வியூவில் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா ஸ்டாக்குமே மேஜர் உள்ள ஸ்டாக்கு மேஜர் பென்னி ஸ்டாக் எல்லாமே இந்த சிம்பிளில் இந்த NSE ஃபியூச்சரில் NSE கேஷில் இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு உங்களுக்கு எது ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும் அந்த ஸ்டாக்கை மட்டும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்கேனர் செட் பண்ணிட்டா இந்த க்ரீன் கலர் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் பையில் தான் இருக்கேன். அந்த சைடு ஆரோ உங்களுக்கு காட்டி கொடுக்கும் மார்க்கெட்டு நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்கா அதை மார்க்கெட்டு கொஞ்சம் உலட்டையலாம். அந்த 3 க்ரீன் கலரை காட்ட போகிறது வந்து நல்ல பை ஜோனில் தான் இருக்கு. 3 ரெட்டு வந்து அந்த 3 ரெட்டு வந்தது மார்க்கெட்டு நல்ல செல்லாக இருக்கு. அது அல்லாத மிக்ஸ்டு கலர் வந்து மார்க்கெட் கன்சோலிடேஷன். ஓகே இந்த அல்லாது இப்போ காட்ட போகிறது லைவ் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த க்ரூட் ஆயில் ஒரு க்ரூட் ஆயில் ஆப்ஷன் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஆசை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஈவினிங்கில் நல்லா ட்ரேட் எப்படி எடுக்கணும் வந்து க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. இந்த நம்ம சாஃப்ட்வேர் இப்போ காட்ட லைவ் ரேட் இந்த மேலே காட்ட போகிறது. இதுக்கப்புறம் இன்றைக்கி 2 சிக்னல் கிடச்சிருக்கு. மார்னிங்கில் ஒரு செல்லு அதுக்கப்புறம் ஒரு 240க்கு பை கிடைச்சிட்டேன். பை அப்ராக்சிமேட் 44 பாயிண்ட்ஸ் நல்லா மேலே போயிட்டு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரீஎன்ட்ரி அதுக்கு 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷனாக இருந்தால் இந்த மாதிரி ரீஎன்ட்ரி கிடைக்கும். இது பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும். இது பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்லா சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 6155 மேலே போயதுக்கப்புறம் 6207 வரை போயிட்டார். அப்ராக்சிமேட் 50 பாயிண்ட்ஸ் நல்லா எர்ன் பண்ணிட்டேன். ஓகே அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி எடுக்கணும்னா இந்த சிக்னலில் வரும்போது அது பை சிக்னலாக இருந்தால் எந்த பாயிண்டில் சிக்னல் கன்ஃபார்மாக இருந்தால் அதுக்கு 100 பாயிண்ட்ஸ் பின்னாடி மார்க்கெட்டு மேலே போயிட்டால் ஏதாவது ரேட்டு இப்போ மார்க்கெட்டில் இருக்கும் அந்த ரேட்டுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணணும். 6184 இருந்தால் 6000 போல் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம். அது டவுன் மார்க்கெட்டாக இருந்தால் 6184 இருந்தால் 6200 புட்டு உங்களுக்கு பை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே எஸ்எல் உங்களுக்கு வைக்கணும் 1:4 ரேஷியோவில் எஸ்எல் வைக்கணும் அந்த மாதிரி. ஓகே இந்த மாதிரி தான் சில்வர் ஈவினிங்கில் ஒரு சில்வர் மைக்ரோவில் ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டால் நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஈவினிங்கில் நல்லா ட்ரேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து சில்வரில் ட்ரேட் பண்ணோம்னா 15 மினிட்ஸ் தான் செட் பண்ணணும். இந்த உங்களுக்கு மார்க்கெட்டு பார்த்துட்டா தெரியும். இன்றைக்கி எஸ்டர்டே செல்ஸிங் கண்டினியூஷனாக இருக்கு. மார்க்கெட்டை நல்லா கீழே போயிட்டு அப்ராக்சிமேட் உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும் ஒரு 12 o'clock அப்புறம் 12 o'clock அப்புறம் ஆஃப்டர் 12 o'clock மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு 69,144 என்ட்ரி எடுத்துட்டா உங்களுக்கு டார்கெட்டு 69,096 வரை மார்க்கெட்டு போயிட்டாரு. அത്ര கீழே போயிட்ட மார்க்கெட்டு 1714 பாயிண்ட்ஸு மார்க்கெட் கீழே வந்துட்டு நல்லா இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கான மார்க்கெட் எகெயின் கீழே போயிட்டா இருக்கு. ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணிங்க. டைரெக்டாக உங்களுக்கு ஒரு டெமோ காட்டி கொடுக்கலாம். 1 டே ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும் உங்களுக்கு டைம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.